திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சாப்பாட்டில் ஒயிட் ரைஸ் ஆர்டர் போட்டேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அப்பளம், ரைஸு, குழம்பாட்டிருக்கு, நெய், பவுட்ரு, அதாவது பருப்பு தெரியல என்னென்னமோ குழம்பு இருக்குது. வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருக்கேன். தேங்கப்பா எடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குதே, தீரவே மாட்டேங்குது. இது என்னது? வந்துக்கிட்டே இருக்கு. தேங்கப்பா முதல்ல ரசம், இது புளிக்குழம்பு, இது சாம்பார், இது காலிஃப்ளவர் சில்லி, இது ஸ்வீட்டு, இது சேனக்கிழங்கு, இது பீட்ரூட் பொரியல், இது ஒரு சட்னி, இது ஒரு சட்னி, 2 சட்னி, தயிர். இது என்னமோ இருக்குது அப்போனா சார். இது கீரை குழம்பு. சாரி, ஃபஸ்ட்டு சொன்ன சாம்பார் சொன்னது கீரை குழம்பு. இதுதான் சாம்பார் ப்ளஸ் ஊறுகாய். எங்கப்பா இத்தனை வெரைட்டிஸாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பழம். இந்த சாப்பாடு நிறைய கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாப்பாடுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ். எங்கள் அப்பா பார்த்தாவே ஏறணும் மாட்டேங்குது. சூப்பராக இருக்கும் மேலுமே. ஆனால் தலப்பாக்கட்டியில் நான் பிரியாணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைமாக மீல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். மீல்ஸ் இருக்குது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இவ்வளோ மீல்ஸ். சரி, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே திருப்பி சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் அன்லிமிட்டட் சாப்பாடு. எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரியாணி பிடிக்குன்னா எனக்கு மட்டும் பருப்பு குழம்பு ஒயிட் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாம் காலி பண்ணிட்டேன். ஸ்வீட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருவேன். நெய் பருப்பு எனக்கு பிடிக்காது, அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சாப்பிட அன்லிமிட்டடு. நான் சாப்பிட்டது போக நிறைய இருக்குது. இன்னொரு ஆள் திருப்தி சாப்பிட்ற மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்படி தான் இருக்கும் சாப்பாடு. விருந்துன்னா அது விருந்து சாப்பாடு மாதிரி சூப்பராக இருக்குது. அடையார் ஆனந்த் பவன். சரி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வேறு லெவல் உண்மையிலுமே.